அபிராமியே தாலாட்டு. என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, அமைதியா போயிட வேண்டியதுதான். என்ன கோபமா இருக்காங்க? என்னம்மா? புள்ளையா வந்து இத்தனை வருஷத்துல உன் கையால எனக்கு எதனா வாங்கி கொடுத்துருக்கேடா? இல்ல, எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு எதனா வாங்கி கொடுக்குற? எதனா வாங்கி கொடுக்கணுமா? என் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? காசு இருக்கு. சரி வாங்கி கொடுக்குறேன், வாங்க. நிஜமா விட சொல்ற? வாடி போலாம். என்ன வேணும்? மா நான் வேணும் ஆர்டர் பண்ணிக்கோங்கம்மா. தம்பி, ஆளுக்கு ஒரு மாதுளை ஜூஸ், ஒரு பிரெட் ஆம்லெட். அண்ணா எனக்கு ஒரு சாண்ட்விச். ப்ரோ எனக்கு ஒரு மாதுளை ஜூஸ் போதும் ப்ரோ. A few minutes later. இருமா போய் வாங்கி வரேன். இந்தாங்கம்மா சாண்ட்விச் சாப்பிடுங்க. ப்ரோ இதாங்க ப்ரோ ஜூஸ். குடிங்க குடிங்க. செம்ம டேஸ்டா இருக்குது. நான் எப்படி சாப்பிடுறாங்க? வேணுமா அம்மா? வேணாம் மோத்தி, நீயே சாப்பிடு. சூப்பரா இருந்துச்சுடா. சரிம்மா நான் போய் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். ப்ரோ எவ்வளோ ஆச்சு ப்ரோ? 400 ரூபாய் ஆச்சு. நேதே நான் குச்ச ஒரு ஜூஸ் 400 ரூபாவா? நான் அவங்களுக்கும் சேர்த்து சொன்னேன். யோ அவங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணேன். நான் குச்ச ஜூஸுக்கு மட்டும் என்கிட்ட காசு வாங்கிக்கா, அவங்க சாப்பிட்டதுக்கு அவங்க கிட்ட வாங்கிக்கா. அப்போ 50 ரூபா கொடு. இந்த 50 ரூபா. ஓகே. டேய் உன் கையால் தானடா வாங்கி தரேன்னு சொன்னேன். மா ஆமாம்மா, என் கையில் தானே வாங்கி கொடுத்தேன். ஆனால் காசு மட்டும் உன் கையில் கொடுத்துருமா. போமா சீக்கிரமா நீங்கள் சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு வாங்க. நாடி இப்படி மாட்டி விட்டு போயிட்டான்.